வணக்கம் நண்பர்களே. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சித்தர்களோட மகிமையிலையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல ஒரே காலகட்டத்துல வாழ்ந்த 3 மகான்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். 3 பேரும் வேறு வேறு பகுதியில வாழ்ந்தவங்க. ஆனா அவங்க எப்படி ஒரே தொடர்புல அவங்களுக்குள்ள எப்படி தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் அடுத்தடுத்து மகான்களோட வாழ்க்கை வரலாறுலையும் அவங்களோட மகிமையிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவுல 3 மகான்களோட அற்புத நிகழ்வு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த 3 மகான்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல கசவனம்பட்டியில வாழ்ந்துட்டு இருந்த மௌனகுரு சாமிகள், இரண்டாவது யோகிராம் சுரேஷ்குமார் சாமிகள் திருவண்ணாமலை, மூன்றாவது தேவி மாயம்மா கன்னியாகுமரியில வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப சேலத்துல ஜீவ சமாதியா இருக்காங்க. இந்த 3 பேருக்கு நடுவுல இருந்த ஒரு தொடர்பை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இது நடக்கிறது, இந்த சம்பவம் நடக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ நம்ம நினைச்சா ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நிமிஷத்துல நம்ம போன் போட்டு பேசிடலாம். அந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்க நம்ம ஈஸியா பேசிடலாம். ஒரு தகவல்களை ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சொல்லிடலாம், பரிமாறிக்கலாம். வித்தின் செகண்ட்ல எல்லாமே நடக்குது. அப்போ நம்ம ஒரு பக்கத்துக்கு போகணும், இப்போ திண்டுக்கல்ல இருந்து திருவண்ணாமலை போகணும் அப்படின்னாலும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராவலிங்ல நம்ம ரீச் ஆயிடலாம். கன்னியாகுமரி போனோம்னாலும் சேம் அதே டிஸ்டன்ஸ்ல அதே ஒரு டைமிங்ல நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அதே ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி அது சாத்தியமான கிடையாது. அப்ப அதிகமா நடந்துதான் போயிருக்கணும். மாட்டு வண்டிகள்ல சைக்கிளே ரொம்ப குறைந்தபட்சம் தான் எல்லாத்துக்கிட்டையும் இருந்திருக்கும். அப்படி ஒரு காலகட்டம். ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னாலும் தபால் மூலியமா தான் சொல்ல முடியும். அதுவும் அவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலம். நிறைய விஷயங்கள் பரிமாறுதல் இல்லாம மக்கள்கிட்ட ஒரு விஷயம் சென்று அடையணும் அப்படின்னம்னாவே வருடக்கணக்காக ஆகக்கூடிய காலகட்டங்கள். அப்படி இருந்த நிலைமையில வெவ்வேறு காலகட்டங்கள் வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருந்த 3 மகான்களும் பரபிரம்மத்தோட கலந்து இருந்து ஐக்கியமாயிருந்தப்போ அவங்களுக்குள்ள இருந்த தொடர்பை எப்படி வெளிக்காட்டியிருக்காங்க பக்தர்கள்ட்ட அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். வெவ்வேறு அவதாரங்கள்ல வெவ்வேறு சித்த புருஷர்கள் வெவ்வேறு பகுதியில வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க ஞான மார்க்கத்துல பரபிரம்மத்தோட கலந்து இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் ஒரே கனெக்டிங்ல தான் இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பல வீடியோகள்ல பார்த்துருக்கிறோம். நம்ம எந்த கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது கடைசியில ஒரு கடவுள்கிட்ட தான் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு கடவுளோட அவதாரங்கள் தான் வெவ்வேறு அவதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான சான்றாதான் அந்த பதிவு. திண்டுக்கல் பகுதியில இருக்கிற மக்கள் திருவண்ணாமலைக்கு ஆன்மீக யாத்திரை போறாங்க. அப்போ கூட்டம் அதிகமா இருக்குது. அப்போ யோகி ராம் சுரேஷ்குமாரோட ஆசிரமம் பகுதியில போறாங்க. அப்போ அங்க பகவானை பாக்குறதுக்காக நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. திண்டுக்கல் பகுதியிலிருந்து போன மக்களும் அந்த கூட்டத்துல போய் நிக்கிறாங்க ஐயாவை பாக்குறதுக்காக. பகவான் அவ்வளவு கூட்டத்திலையும் இவங்க திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பகவான் பக்கத்துல போறாங்க. அப்ப யோகி ராம் சுரேஷ்குமார் அவங்கள பார்த்து கேக்குறாங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அண்ணாமலையாரை பார்த்துட்டோம், உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் அந்த மகான் சொல்லியிருக்காங்க. பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஒரு கடலே உங்க ஊர்ல தான் இருக்கு, நீங்க அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறீங்களா? நாங்க அதுல எல்லாம் ஒரு சின்ன ஒரு அலைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, யார சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அவங்க மௌனகுரு சாமிகள் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவரோட நிலை எந்த உயர்வானது அப்படிங்கிறத அந்த மக்கள் அறியாம இருந்தாங்க. அப்பதான் அவரோட மகிமைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. இது யோகி ராம் சுரேஷ்குமார் சாமிகள் மௌனகுரு ஐயாவை பத்தி சொன்னது. மௌனகுரு சாமிகள் அப்படிங்கிறவரு கசவனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல நிர்வாணமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு துறவி. அவரு ஒரு மகான். அவர் மௌனமா தான் இருப்பாரு, யார்ட்டையும் பேச மாட்டாரு. கசவனம்பட்டியில அவரு சின்ன வயசுல 8 வயசு பையனா வந்திருக்கிறாங்க. அப்ப ஆடு மேய்க்கிறவங்க தான் முத ஐயாவை பார்த்துருக்குறாங்க. நிர்வாண தோற்றத்துல இருந்திருக்காங்க. அவருக்கு துணிகள் உடுத்தி விட்டுருக்காங்க. ஆனா அதை அவர் மறுத்துட்டாரு, அது ஏத்துக்கவே இல்லை. ஐயா முதல்ல பாறைகளுக்கு நடுவுல தங்கிக்கிட்டும் காட்டு பகுதியில தான் இருந்திருக்கிறாங்க. கள்ளித்தலையில பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு நாள்பட அவர் பெரிய மகான் அப்படிங்கிறத அங்கிருந்த உணர்ந்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் அப்போ ஏத்துக்கல. அது காலப்போக்குல தான் தெரிஞ்சிருக்கு. இந்த திண்டுக்கல்ல இருந்து மக்கள் அங்க திருவண்ணாமலைக்கு போறப்போ அங்கிருந்த பகவான் யோகி ராம் சுரேஷ்குமார் ஐயா சொல்றப்பதான் இவரு இங்க இருக்க மௌனகுரு ஐயா எந்த ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில அப்ப வாழ்ந்துகிட்டு இருந்த தேவி மாயம்மா அப்படிங்கிற பெண் சித்தரும் ஐயாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு யாத்திரை போயிருந்த ஆன்மீக அன்பர்கள்ட்ட திண்டுக்கல் பகுதியில இருந்து வந்தவங்கள்ட்ட மாயம்மா ஐயாவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அப்போ
அம்மா கிட்ட வந்து மக்கள் வந்து சந்தேகமா கேட்டிருக்கிறாங்க. இவர் வந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி மௌனகுரு ஐயாவை பத்தி மாயம்மா அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ மாயம்மா தேவி வந்து நேரா வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து கையை காட்டி இருக்கிறாங்க. அவர் ஒரு சூரியன், நாங்க அதில் இருக்கிற ஒரு கதிர்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு ஆன்மீக நிலையில பகவான் மௌனகுரு நிர்வாண சாமிகள் ஐயா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத இந்த 2 மகான்களும் காட்டியிருக்கிறாங்க. இவங்க இருந்தது ஒருத்தர் திருவண்ணாமலையில, ஒருத்தர் கன்னியாகுமரியில. மௌனகுரு ஐயா இருந்தது திண்டுக்கல் மாவட்டத்துல ரெட்டியார் சத்திரம் பக்கத்துல இருக்கிற கசவனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல. ரொம்ப தொலைவான தூரங்கள், ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தகவல் பரிமாறியதுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத காலகட்டங்கள். அப்போ மகான்கள் எல்லாரும் எந்த மூலையில, எந்த உலகத்துல, எந்த திசையில இருந்தாலும் பரபிரம்மத்தோட ஐக்கியமானப்போ ஞான மார்க்கத்துல அவங்க எல்லாரும் ஒன்றரை கலந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே மிகப்பெரிய சான்று. நம்ம நினைக்கலாம் ஒரு மகான்கிட்ட வைக்கிற வேண்டுதல், ஒரு சித்தர்கிட்ட வைக்கிற வேண்டுதல், ஒரு கடவுள்கிட்ட வைக்கிற வேண்டுதல் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. எல்லாரும் ஒன்றரை கலந்த ஒரே பரபிரம்மம், ஒரே கடவுளோட ஐக்கியமானவங்க. அதனால ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் இருக்காது. ஞான மார்க்கத்துக்கு போனாவே எல்லாரும் ஒன்றரை கலந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சான்று. இன்னும் ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆன்மீகத்துல நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம சித்தர்களும் மகான்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மூட நம்பிக்கைகள் வேற, ஆன்மீக வேறங்க பிரிச்சு பார்க்காம எல்லாத்தையும் ஒன்னே சேர்த்தி வச்சு ஆன்மீகத்தை வெறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ஆன்மீகத்துல மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகம் மிக உயர்ந்தது, சிறந்தது, அது ரொம்ப மேன்மையானது. அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதை எல்லாரும் அறிஞ்சுக்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் ஆன்மீக தகவல்கள் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.